அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முல்லா நஸ்ருதீன் கதைங்க. என்னென்னா, முல்லா நஸ்ருதீன் எப்போதுமே ஒரு கிழிஞ்ச கோட்டை தான் போட்டு இருப்பார். பார்த்தாலே அது பரிதாபமாக இருக்கும். கந்தல் ஆடை, நியாயப்படி இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லுவார். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் முல்லா நீங்கள் கிழிஞ்ச கோட்டையை போட்டுக்கிறீங்கன்னா, ஆமாம், எனக்கு எது இருக்கோ அதுதான் நான் போட முடியும். அதிக பேராசைப்படக்கூடாது, வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடாது. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம். ஆகவே இறைவனுக்கு பயந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லுவாராம். பரவாயில்லையே, இவ்வளோ எளிமையான மனிதராக இருக்கார், நேர்மையான ஆளாக இருக்கிறாரு என்று சொல்லி அவரை நீதிபதி ஆக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே நீதிபதி பதவி ஓய்வு பெற்று போய்விடுவார். ஆகவே நீதிபதிக்கான அந்த நாற்காலி காலியாக இருக்கும். முல்லா நஸ்ருதீனை இவன் போல் நேர்மையான ஆள் உண்டா? எவ்வளோ நேர்மையாக எளிமையாக இருக்கார், கிழிஞ்ச கூட்டினா கூட கவலைப்படாமல் போட்டு போகிறார் பாருங்கள், நியாயப்படி இருக்கார். ஆகவே இவர் நீதிபதி ஆக்குவோம்னு சொல்லி நீதிபதி ஆக்குறாங்க. அவர் நீதிபதி ஆன பின்னே சிறு நாட்களிலே புது ஆடை அணிய ஆரம்பித்தார், பகட்டாக வாழ ஆரம்பித்தார். போய் கேட்டாங்க முல்லாட்ட, இல்லை முதல்லலாம் சொல்லுவீங்க கிழிஞ்ச கூட்டனா, ஆமாம் மனுஷன் எளிமையாக இருக்கணும், இருக்கிறது தான் வச்சு அனுபவிக்கணும்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப பகட்டாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. நான் இது நாள் வரைக்கும் எதுக்காக கிழிஞ்ச கோட்டு போட்டேனோ அதுக்கு பலன் கிடைச்சி போச்சு, இனிமேல் அந்த கோட்டு தேவையில்லை என்று சொல்லுவாராம். அப்போது அது ஒரு நடிப்பு. தனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாசாங்கு செய்திருக்கிறார் முல்லா நஸ்ருதீன் என்று இந்த கதை சொல்லுகின்றது. இதே கருத்தை தான் திருவள்ளுவர் அழகாக இந்த குறளை சொல்லுகின்றார். அது என்ன குறள் என்று நாம் பார்க்கலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலே 118வது குறளாக வருகின்றது. அதாவது எப்படி தராசு ஆனது பிடித்து நிறுத்தும் பொழுது இரண்டு பக்கம் சமமாக இருக்கின்றதோ அதுபோலவே தான் எந்த ஒரு பக்கம் சாயாமல் நடுவுநிலையாக இருப்பதே சான்றோருக்கு அழகு. ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கூட யார் பக்கம் சாயாமல், பாரபட்சம் பார்க்காமல், நியாயம் எதுவோ, நேர்மை எதுவோ, நீதி எதுவோ அதன்படி தராசு போல நிற்கணும், ஒரே மாதிரி நிற்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் உண்மையான பெரிய மனிதன் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஆனால் இங்கே முல்லா நஸ்ருதீன் என்னாச்சு, அவர் நியாயவன் மாதிரி நடந்துக்கிட்டாரு, தனக்கு வேண்டியது கிடைத்ததும் ஆள் மாறிவிட்டார் என்றுதான் பார்த்தோம். ஆனால் நம்ம நாட்டில், பாரத நாட்டில் பாருங்கள், மனுநீதி சோழன் என்ற கதை நமக்கு தெரியும். நீதிப்படி வாழ்ந்தவன், எப்படி அவருடைய மகன் ஓட்டிய தேரிலே கன்று இறந்து விட்ட காரணம், தேர் ஏறி கன்று இறந்த காரணத்தினாலே தாய் பசு மணியடித்து மன்னனை அழைக்கிறது. மன்னன் கேட்கின்றான், கன்று இறந்து விட்டது என்று தாய் பசு சொல்ல தன் மகனை அந்த தேர் சக்கரத்தை வைத்து கொன்றான் என்று மனுநீதி சோழனுடைய கதை சொல்லுகின்றது. அப்படி நீதிக்கும் நேர்மைக்கும் தன் மகன் தானே என்று பார்க்காமல் நீதியை நிலைநாட்டியவன் மனுநீதி சோழன். ஆகவே இன்றளவு பேசப்படுகின்றது. அப்போது வேண்டியவன் வேண்டாதவன் என்று பார்க்காமல், ஒரு பக்கமாக இல்லாமல், ஒருதலைபட்சமாக இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு சொல்லுகின்றது. வேடிக்கை அவர் கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் தன் மனைவியிடம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அம்மா நாளைக்கு காலைல வரேன்னு இருக்காங்க அப்படின்றதும் மனைவி சொல்லுவாள், எதுக்கு, இப்போ தான் போன மாதம் வந்துருந்தாங்க, எதுக்கு இந்த மாதம் திரும்ப வராங்க, இப்போ அடிக்கடி செலவு ஜாஸ்தியாகாத, நமக்கு ஊர்லேயே இருக்க சொல்லுங்கள், இங்கே என்ன பண்ண போகிறாங்க என்று மனைவி புலம்புவாள், கத்துவாள். அப்படியா, சரி சொல்லிடுறேன், உங்கள் அம்மா நாளைக்கு காலைல வரேன்னு சொன்னாங்க, அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை வரவானு சொல்லிடுறேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம், வர சொல்லுங்க, பாவம் இப்போ முந்த நாள் தான் வந்திருந்தாங்க அவங்க, எவ்வளோ 2 நாள் ஆகிப்போச்சு இல்லையா, அம்மா வரட்டும், பாவம் தனியாக வீட்டில் இருக்க முடியாதுல்ல என்று மனைவி சொன்னாலாம். அப்போது 19 அம்மா என்றதும் அவள் நினைத்தது மாமியார் வரப்போகிறேன் என்றதும் வர வேண்டாம் என்று சீறியவள் தன் அம்மா என்றதும் மாறிவிட்டாள், மனசு மாறிவிட்டது. இது பேர் ஒருதலைபட்சமாக இருத்தல், பார்ஷியாலிட்டி அல்லது ஃபேவரட்டிசம் என்று சொல்வார்கள் அல்லவா. இப்படி இருப்பது என்பது சிறுமதி உடையவர்களுடைய பழக்கம். அதாவது
ரொம்ப ரொம்ப குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாம் இப்படித்தான் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்த்து நியாயமற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். அப்படி இருப்பது தவறு என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும், எல்லோரும் சமமாக பழக வேண்டும். அப்படி பழகுவதுதான் உயர்ந்தவனுக்கு அழகு என்று திருவள்ளுவர் இந்த நடுவுநிலை அதிகாரம் மூலமாக நம்மை உயர்ந்தவன் ஆக்குவதற்காக நடுநிலை தவறாமல் இரு, நியாயம் தவறாமல் இரு என்று மீண்டும் நினைவூட்டுகின்றார். ஆகவே இந்த குறளை படிக்கின்ற நாம் இனி எல்லோரிடமும் சமமாக பழக வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், நியாயம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் நிறுத்துவோம். அதற்கு ஐயன் திருவள்ளுவர் அருள் நமக்கு கிடைக்கட்டும். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.